நீங்கள் எப்படிப்பட்டவர்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு உங்களை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. பணத்துக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டாங்க ஒரு பொண்ணாக இருந்து. பணம் பெருசு இல்லைன்னு அக்கா தங்கச்சிக்காக வாழ்ந்தேன்னு ஒரு தம்பிக்காகவும், தம்பிக்காக வாழ்ந்தேன்னு சொல்லி அக்காவுக்காகவும் போராடுற கதை தான் இது. நல்லா கேட்டுக்கோங்க. கனவு, அதாவது பணம் இல்லைன்னு சொல்லி இன்றைக்கி எத்தனை கனவை கொண்டுட்டோம். உண்மை தானே? நான் கூட பாருங்கள், பணம் இல்லை, டாக்டர்னு ஆசைப்பட்டேன். சரி, லாயருக்கு எழுதலாமான்னு பார்த்தேன். நல்ல பேச்சு திறமை இருக்குது, லாயர் ஆகலாமான்னு பார்த்தேன். எக்ஸாம் எழுதுறது அந்த வியூவே இல்லை, அறிவிலியாக இருந்துட்டேன், விட்டுட்டேன். அடுத்து ஓகே, டாக்டர் சீட் கிடைக்கிது, 30,000 பணம் தேவை. கண்ணு முன்னாடியே பல லட்சத்துக்கு நான் சீட்டை வைக்கிறாங்க, பணம் இல்லை, விட்டுட்டேன். எவ்வளோ பிரச்சனை இங்கே எனக்கு. அப்போது நம்ம இந்த பணம் இல்லைன்னா நம்ம கனவெல்லாம் மூட்டை கட்டி ஓரமாக வச்சு நம்ம ஜெயிக்கவே முடியாதா? இன்றைக்கி நிறைய பேர் கல்யாணத்துக்கு முன்னாடி சரி வீட்டுக்காரர் சரியாகலனா கூட பரவாயில்ல, ஒரு டெய்லர் கடையாவது வச்சு சம்பாத்தியம் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடுத்தர குடும்பத்தை பற்றி தான் பேசிகிட்ருக்கேன். குழந்தைங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோன் இருக்காது. இப்போ ரெகுலர் ஸ்கூல் போகிறோம், முன்னாடி இப்போ ஆன்லைன் கோச்சிங் படிக்கணும், அடிஷ்னல் நோட்ஸ் பார்க்கணும், நான் சென்டர் மார்க் என் பிள்ளைய பார்க்க வைக்கணும், ஆப்லேயே நிறைய விஷயங்கள் கற்றுத்தராங்க. அந்த ஆப்பை நான் படிக்க வச்சேன்னா போதும், நான் டாப்பர் ஆகிடுவேன். ஸ்கூலில் ஃபீஸை கட்டியும் பசங்க மக்கா இருக்கிறாங்க, அந்த கஷ்டம் இன்னொரு வேறு அப்படின்னு கவலையோடு இருக்கீங்களா? அந்த அக்காக்களுக்காக தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன். நமக்கு பணம் இல்லைன்னு ஒரு வார்த்தை போதும், கனவை மூட்டை கட்டி அப்படியே வச்சிடலாமா ஓரத்தில். ஆனால் ஜென்ஸ் பாருங்கள், பாக்கெட்டில் பணம் இருந்தாலும் இல்லாட்டியும் 10 ரூபா வச்சுருந்தாலும் இல்லைடா ஏதாவது ஒன்று முயற்சி எடுத்து பார்க்குறேன்டான்னு இறங்குவாங்க. ஜென்ஸ் மட்டும் தான் இறங்குவாங்க, நம்ம இறங்க மாட்டோமா? சொல்லுங்கள். இது எல்லா சொந்தங்களுக்காக தான் டுடே வாரியர் டுமாரோ வாரியரில் சொல்லியிருக்கேன், சரிங்களா? 3 வழி சொல்லியிருக்கேன். அதில் நம்ம எப்படி தொழில் ஆரம்பிக்கலாம், வருமானமே இல்லைனா கூட என்ன ஆரம்பிக்கலாம், எதில் பயன்படுத்தலாம். நல்லா கதை சொல்வியா நீ? நல்லா பேசுவியா? நல்லா ஜோக் சொல்லி மற்றவங்களாம் சிரிக்க வைப்பீங்களா? நல்லா படம் வரைவீங்களா? இதெல்லாம் உங்கள் திறமை, புரியுதா? பாட்டு பாடுவீங்களா? நல்லா சமைப்பீங்களா? உங்களுக்குள்ள நிறைய திறமை இருக்குல்ல. உங்கள் கனவெல்லாம் கொள்ளாதீங்க. இதுக்குரிய தீர்வை தான் டுடே வாரியர் டுமாரோவின் ஒரு சேனலில் சொல்லியிருக்கேன். அந்த 3 வழி என்னன்னு அந்த சேனலில் போய் பாருங்கள், சரியா? பணம் இல்லாட்டி கூட நம்மளால் ஜெயிக்க முடியுங்கிற தாரக மந்த்ராஸ் இருக்குது. இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. நான் கூட உங்களை மாதிரி தான். என்ன பணம் தெரியுமா? பணத்தை கொடுத்தேன், நல்லவங்களுக்காக இல்லை, நல்லவங்களுக்காக லட்சியம், அவங்களோட லட்சியம் பெருசு. ஆனால் என்ன செய்யலை, அவங்களால அவங்க செய்த முறைகள் தவறு, உண்மை தானே? ஆனால் உதவி செய்ய போனோன்னா இப்போவும் நினைக்கிறேன், அவங்க லட்சியம் உயர்வாக இருந்துச்சுல்ல, அவங்க தான் திருமணம் பண்ணாங்க, அந்த லட்சியத்தை ஜெயிக்க வைக்கணும். அப்போ என் லட்சிய கனவை நான் அடைவேனா மாட்டேனா? கண்டிப்பாக அடைவேங்கிற நம்பிக்கையில் நானும் ஓடிட்டுருக்கேன், முயற்சிகள் எடுக்கிறேன், முடிப்பேங்கிற திருபாய் அம்பானியோட அந்த லட்சிய நோக்கம் எனக்குள்ளேயும் இருக்குது, ஃபயராக. உங்களுக்குள்ளே இருக்கா? அப்துல் கலாம் சார் போராடினார்ல, அவர் போராடி என்ன பண்ணார்? தன் கனவை அடையிறதுக்காக விஞ்ஞானிகளை உருவாக்குனார். இன்றைக்கி ஒவ்வொரு பெண் விஞ்ஞானிகளும் மைக் பிடிச்சி பேசுகிறாங்க, சயின்டிஸ்ட் எத்தனை பேர், இந்திய விஞ்ஞானிகள். இப்போ பாருங்கள், பள்ளிக்கூடத்தில் எல்லா விஞ்ஞானத்தை பற்றி ஒவ்வொரு ரிசர்ச், டிஎன்எஸ்எஃப்னு தமிழ்நாடு சயின்ஸ் ஃபோரம்னு சொல்லுவாங்க. உன் கனவை என்னென்னு சின்ன பசங்கள்லேருந்து அனைவருக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வழியை கற்றுக் கொடுக்குது பள்ளிக்கூடம். ஆனால் இதை யார் சரியாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்க வெற்றி அடைகிறாங்க. நீங்கள் ஒரு சரியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வெற்றியாளராக இருக்கணும், சரியா? எல்லாத்தையும் மற்றவங்களை குறை சொல்கிறத விட, என் கனவு உடஞ்சி போச்சு, இந்த கஷ்டத்தால் முடிஞ்சு போச்சு, என் கனவு லட்சியம் எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஐயோ என் தாலி கட்டி என் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு, ஐயோ இவ்வளோ பொண்டாட்டியை ஏற்றதுக்கப்புறம் என் வாழ்க்கையே சூன்யமாயிடுச்சு, இது மாதிரி சொல்கிற ஒவ்வொரு ஆண் பெண்ணுக்கும் இந்த வீடியோ போகும், சரியா? இப்படியே நம்ம மற்றவங்களை குறை சொல்லியே பல வருஷம் ஓடி போச்சு, ஓகேவா? பொண்ணாக இருந்தால் பசங்களை குறை சொல்கிறதும், பசங்களாக இருந்தால் பொண்ணுங்களை குறை சொல்கிறதும் நிறுத்துங்க. இது எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அடுத்து நான் என்ன செஞ்சால் என்ன வெற்றி அடையலாம்ங்கிறத யோசிங்க. 2 பேரும் சேர்ந்து ஜெயிக்கிறதுக்கு என்ன வழிமுறைன்னு யோசிங்க, புரியுதுங்களா? ஜெயிக்க முடியும் நம்மளால், சாதிக்க முடியும் நம்மளால்.
ஓகேவா? அது என்ன வழின்னு டுடே வாரியர் டுமாரோ வினரில் பார்த்துட்டு இங்கே கமெண்ட் கொடுங்க. என் கனவு இதுதான், அந்த கனவை நினைவாக்கி நான் ஜெயிப்பேன். எனக்கு தெரிஞ்ச என்னோடய சகோதரின்னு சொல்லுவேன். கலை கேன்சர் பேஷண்ட்டு, இன்னைக்கு லட்சிய கனவோடு ஜெயிக்க போராடுற ஒரு போராளி பெண். புரியுதுங்களா? இதுதான் எம்பவர்டு உமன். எத்தனை கஷ்டம் வந்தாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாதுங்க. நாங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம். தடை, கஷ்டம், கவலை. நான் ஒரு முறை நெருப்பு இறங்கினேன், காலெல்லாம் வெந்து போச்சு. யாருக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு நான் நினச்சேன். ஆனால் என்னுடைய அப்பா அந்த கஷ்டத்தை தாங்கிட்டார், என்னால் தானே வந்துச்சுன்னு. அவருடைய ஆழமான அன்பு இன்றைக்கி எனக்கு சுவாமி புலப்படுத்தினார். ஏன் அவர் தண்டிச்சதுன்னு நினச்சேன், ஆனால் அவர் தண்டிக்கலை. என் மகளுக்கு என்ன இந்த கஷ்டம் என்னால் தான் வந்தது, அந்த கஷ்டத்தை நானும் வாங்கிக்கிறேன் உக்கிரகிச்ச என் தந்தையோட கனவை நினைவாக்கிறதுக்காக போகிறேன். அவருடைய ஆசை ஒரு யூனிவர்சிட்டி, ஒரு ஸ்கூல், பல்கலைக்கழகம் எல்லாத்தையும் உருவாக்கு. என் அப்பாவுக்கு நன்றி கடன் நான் செய்ய போகிறேன். சரிங்களா? என்னோடய முன்னேற்றத்தை யாராலையும் தடை செய்ய முடியாது. என் கனவை நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும். உங்கள் கனவை நேற்றே நான் சொன்னேன் எழுதுங்கன்னு, எழுதுனீங்களா? உங்கள் கனவும் நிறைவேறும், என் கனவும் நிறைவேற போகுது. சரியா? வாழ்த்துக்கள். இன்றைக்கி சொன்ன கருத்தை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் கண்டிப்பாக உங்கள் கனவை பதிவிடுங்க. வெற்றி அடைய போகிறோன்னு அந்த ப்ராமிஸையும் கொடுத்துருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ டெய்லி கேட்குறவங்களுக்கு மிக்க நன்றி, ஆத்மார்த்த நன்றி.